வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை போர்ட்டலில் உங்கள் நிலத்தினுடைய சர்வே நம்பரை வச்சு உங்கள் நிலத்துக்கான சாயில் ஹெல்த் கார்டு, அதாவது மண்வள அட்டை எப்படி டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் நிலத்தில் எந்த மாதிரி செடி வைக்கலாம், எந்த மாதிரி பயிர்கள் விளைவிக்கலாம்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ணால் பாருங்கள், ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சித்திரம்படை. ஃபர்ஸ்ட் வாங்க, இதுக்கு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியாங்க. அதில் சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இருக்கும். அதில் டிஎன் அக்ரி நெட்னு போடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே பாருங்க www.tnagrinet.dn.government.in இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ள போகிறோம். இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதான் வேளாண்மை உழவர் நலத்துறையோட மெயின் பேஜ். இதை சைடு பாருங்க, மெனு பார் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண வரும், நிறைய ஆப்ஷன் வரும். அதில் விவசாயிகள் பகுதின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, தமிழ் மண்வளர்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் கீழே வாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். கீழே அதில் உங்கள் மண்ணின் நிலையை அறியன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி விடுறதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் கேட்குறாங்க. உங்களுடைய மாவட்டம் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு உங்களுடைய வட்டம், உங்களை வட்டத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தேடா உங்களுடைய கிராமம், உங்கள் கிராமத்தை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு சர்வே நம்பர், உங்களுடைய சர்வே நம்பர் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே நில உரிமையாளர் பெயர் கேட்குறாங்க. உங்கள் நில உரிமையாளர் பெயர் இருக்கும், அது சப்டிவிஷன் நம்பர் இருக்கும். அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வாங்க. கீழே கைபேசி எண் கேட்குறாங்க. உங்களுடைய 10 டிஜிட் மொபைலை டைப் பண்ணிட்டு கீழே சமர்ப்பிப்புக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் லோட் ஆகிட்டு இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதுதான் உங்கள் நிலத்தினுடைய மண்வள அட்டை. இதில் நிறைய டீல் கொடுத்துருப்பாங்க. அவங்க அட்டன் செக் பண்ணிக்காங்க உங்களுக்கு தானே. இதில் கீழே பாருங்க, பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்தது உங்கள் நிலத்துக்கு உகந்த பயிர்கள் எப்படின்னு பார்க்குறதுனா, அது கீழே பாருங்க, பயிரிட உகந்த பயிர்கள்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க, நிறைய பயிர்கள் கொடுத்துருப்பாங்க. உங்கள் நிலத்துக்கான என்னென்ன பயிர்கள் பயிர்களான இதில் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி உங்கள் நிலத்துக்கான பரிந்துரைப்பட்ட பயிர்களை தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி இதில் கற்றி நீங்கள் பயிருங்க. இது ரீசெண்டாக எடுக்கப்பட்ட சர்வே இல்லை, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கக்கூடிய சர்வே. உங்களுக்கு ரீசெண்டாக எடுக்கப்பட்ட சர்வே வேணும்னா உங்கள் நிலத்தோடைய மண்ணை கொண்டு போய் சாயில் டெஸ்ட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு சில பயிர்களாக சொல்லுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் பயிரை விளைவிச்சிக்கலாம். ஓகே நம்மளே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்றுக்கு வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டை எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.